composite numbers. So the composite numbers na enna appadina other than prime numbers. Prime number illada numbers enna irukko, that is prime numbers da only two factors mattum irukum. And the factors enna endha number ku prime number edukromo and number or appo vandu 1 as a factor. But அந்த ரெண்டு ஃபேக்டரை தவிர்த்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் எல்லாமே காம்போசைட் நம்பர்ஸ். ஸோ அதர் தென் பிரைம் நம்பர்ஸ் 4, 6 எல்லாமே நமக்கு 4, 6, 8 இது எல்லாமே நமக்கு காம்போசைட் நம்பர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 is neither a prime number nor a composite number because it has only one factor. ஏன் இது பிரைம் கிடையாது காம்போசைட் கிடையாதுன்னா பிரைம் நம்பர்ஸ் தான் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும், காம்போசைட் நம்பர்ஸ்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். பட் ஒன்னுக்கு ஒன்லி 1 ஃபேக்டர்னால இது பிரைம் நம்பர் கேட்டகரியிலையும் வராது, காம்போசைட் நம்பர் கேட்டகரியிலையும் வராது. So question போயிடலாம். Write all the prime and composite number less than 15. So less than 15 குள்ள prime அப்புறம் composite numbers எழுதுங்க சொல்லிருக்காங்க. Prime numbers less than 15. So 1, 2, 3, 5, 7, 11, 13. Okay, so composite numbers na இதுக்கு in between ல உள்ள எல்லா நம்பர்ஸுமே composite numbers less than 15. 1 எழுதக்கூடாது. 4, 6, 8, 9, 10, 12, 14. 15 எழுதலாமான்னா 15 எழுதக்கூடாது because less than 15 தான் சொன்னாங்க. less than or equal to 15னா நீங்க 15 இன்க்ளூட் பண்ணலாம். Then next one, write all the prime and composite write 5 consecutive composite numbers less than 100 so that there is no prime number between them. Okay, so 100 குள்ள ஒரு 5 consecutive means next to next. இப்போ 1, 2, 3 இப்படி எழுதுறோம் இல்லையா, இதெல்லாமே கான்சிகேட்டிவ் அடுத்தடுத்த நம்பர்ஸ். இந்த மாதிரி 100 குள்ள ஒரு 5 கான்சிகேட்டிவ் காம்போசைட் நம்பர்ஸ் இருக்கணும். அந்த நம்பருக்கு இன்பிட்வீன்ல எந்த பிரைம் நம்பர்ஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம கண்டிப்பா அந்த நம்பர் சார்ட் போனாலே தெரிஞ்சிடும். இந்த நம்பர் சார்ட்ல பாருங்க, கண்டினியூஸா கிராஸ் பண்ணிருக்கிறது எது பண்ணிருக்கோம், இந்த 54, 55, 56, 57, 58 இருக்கா. சோ கான்சிகேட்டிவ் நம்பர்ஸ் இன் பிட்வீன்ல எந்த பிரைம் நம்பர்ஸும் இல்ல. சோ அத நம்ம சொல்யூஷன் 5 consecutive composite less than 100 or starting from 54. Okay, 54, 55, 56, 57, 58. so இதெல்லாமே composite number. இதுக்கு in betweenல எந்த prime numbersும் கிடையாது. at the same time இது வந்து less than 100. okay, that's all about today class. இந்த வீடியோல இந்த கான்செப்ட் வரைக்கும் தான். நெக்ஸ்ட் வீடியோல இதோடைய கண்டினியூஷன், பிரைம் ஃபேக்டரைசேஷன் அண்ட் ஃபர்தர் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. Hi students, next topic is prime factorization. So primeங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். prime numbers பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ இந்த வீடியோல பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 6ங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த 6ங்கிற நம்பருக்கு நார்மலா நம்ம ஃபேக்டர் எடுக்கணும் அப்படின்னா, பிரைம் ஃபேக்டரைசேஷனை பொறுத்த வரைக்கும் 6 தவிர்த்து, அதாவது 6ங்கிறதுக்கு நான் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் கொண்டு வரணும்னா நான் 6 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 6 தவிர ரிமைனிங் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, 1, 2, 3. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பாருங்க 6ங்கிற ஆன்சர் வருதா.
ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் 6ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர், அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக கொண்டு வரும். இங்கேயும் செக் பண்ணுங்க, 1 கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ 1 இஸ் நாட் அ ஃபேக்டர், எடுக்க முடியாது, ப்ரைம் நம்பர்ல எடுக்க முடியாது. ஓகே, ஸோ 1 வந்து நார்மலா ஒரு நம்பரா இருக்கு ஃபேக்டர்ஸ்னு we can consider, but it not included in the prime factorization. ஓகே, பிகாஸ் ப்ரைம்ங்கிற நம்பர்ல இந்த 1ங்கிற நம்பர் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகே, ஸோ 2 3 2 into 3 2வும் ப்ரைம் நம்பர், 3யும் ப்ரைம் நம்பர். ஸோ 6 உடைய ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் வரும்னா 2 into 3. So this is the natural number, then this is the product of prime number. This is called as a prime factorization. Okay, so prime factorization நான் வந்து ஃபேக்டர்ஸ்னா இப்போ நான் 6ன்னு எடுத்தேன் அப்படின்னா நான் சிம்பிளா எடுத்துடலாம். சிம்பிளா நான் சொல்லிடலாம், ஓப்பலா இது 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள்ல வரணும். பட் 6 தவிர்த்து நிறைய நம்பர் வரும்போது நம்ம ஈஸியா ப்ராடக்ட் ப்ரிடிக்ட் பண்றது கஷ்டம். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக நமக்கு கொண்டு வந்த கான்செப்ட் தான் prime factorization. So அது ஒரு எக்ஸாம்பிள் சம்மோட பார்க்கலாம். So the sum is find the prime factorization of 630. So 630ங்கிற நம்பருக்கு prime factorization எடுங்க, that is product of prime numbers கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் L டைப் டிவிஷன். திஸ் இஸ் டிவிஷன் தான் பண்ண போறோம், பட் எந்த நம்பரை டிவைட் பண்ண போறீங்களோ அதை இங்கேயும் வரக்கூடிய கோஷன்ட்டை இங்கேயும் போடுவீங்க. ஸோ என்னன்னா இந்த டிவிஷன்ல ரிமைண்டர் எல்லாமே 0 வரணும், 0 வர மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் 2ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. டிவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்பரை என்ன பண்ணும் 2ஆலையும் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டிவைட் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன 3, அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ஈஸி ஸ்டார்டிங்ல. பட் ஒன்ஸ் நீங்க வந்து இதுல ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து டைரக்டா பிக் ப்ரைம் நம்பர்ஸ்ல போற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது நான் 3 டேபிள்லேயே போடலாம். ஸோ நான் டைரக்ட்லி மூவ் ஆன் டு 3 டேபிள். 2 3s are 6, 1 3s are 3, 0. ஓகே, 0 எடுக்கணும். Then again 3 table, 7 3s are 21, 0. Then again 17ங்கிறப்ப 3 tablesல வருமா வராது, பட் 2 tables நம்ம எடுக்கலாம். 2 tables, 3 2s are 6, remaining 1, 5 2s are 10. So 35 அப்படிங்கிறது கண்டிப்பா 5 tables தான், 5 7. அப்ப 630 வந்து in terms of prime number எழுதணும்னா 2 into 3 into 3 into 5 into 7. So this is the product of prime numbers. Okay, then next question, write the smallest 4-digit number and all its prime factors. Smallest 4-digit number அப்படின்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு? smallest 4-digit number. last 3-digit number எது? 999. கரெக்டா? 999. அப்ப அடுத்த நம்பர் நமக்கு 4 டிஜிட், அதாவது ஸ்மாலஸ்ட், தட் இஸ் 1000,000. பிக்கஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா எல்லாமே 9 வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1000க்கு நம்ம பிரைம் ஃபேக்டர் எடுக்கணும்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 டேபிள், 5 2s are 10, 0 0, again 2 table, 2 2s are 4, 10, 5 2s are 10, 0. So again 25 எடுக்க முடியுமா? 5 tablesல போனா 5 5s are 20, sorry 50. Okay, so 50 வரும். Then 5 tablesல again போட்டிங்க அப்படின்னா 10 வரும். திரும்ப 10 again 5 tableல போட்டிங்கன்னா 2. ஸோ இது எது வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அப் டு 1 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ 1000 உடைய ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் என்ன வரும்? 2, 2, how many 2s are there? 3 2s, 3 5s. So this is the answer. Okay, so next question, write the greatest 5-digit number and all its. So greatest or smallest 4-digit number last question la பார்த்தோம் இல்லையா? greatest 5-digit number na என்ன வரும்? 5-digit number 99999. So it's a 5-digit. இதுக்கு நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன நம்பர்லாம் பண்ணலாம்? 3 tables. ஸோ 3 3 3 3 3.
அகைன் 3 டேபிள்ல போட்டீங்கன்னா 1 3s are 3, 1 3s are 3, 1 3s are 3, 1 3 எல்லாமே 1. 1 நான் வந்து நெக்ஸ்ட் இதோட நிப்பா இங்க எல்லாமே 1 வந்துருச்சு, இதோட ஸ்டாப் பண்ணலாம் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு 1 வந்தாதான் நீங்க ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ கண்டினியூஸா நமக்கு 5 1 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை எதால நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். இதை வந்து நம்ம எதனால டிவைட் பண்ணலாம், 41ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 41ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 போடும்போது 41 2s are 82. ஓகே, 3 ஏன்னா 41 கம்பேர் போட்டு 11 இருந்து சின்ன நம்பர், ஸோ 3 டிஜிட் இருக்கும். ஸோ 11ல இருந்து 111 82 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும், 11 0. தென் ஆன்சர் இஸ் 9. திரும்ப இங்க என்ன வரும், 10 29. ஸோ நெக்ஸ்ட் 291 291 நம்ம 7 போட்டு பார்க்கலாம். 41 7 7 28. ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் திரும்ப நமக்கு 41 ரிமைனிங் வரும். ஸோ 1. ஓகே, 141 சார் 41. இப்போ இது வந்து நமக்கு பிரைம் நம்பர் 271ங்கிறது பிரைம் நம்பர். ஸோ அதனால தான் பண்ண முடியும். ஸோ triple is equal to 3 into 3 into 41 into 271. This is the answer. But sometimes உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்காத மாதிரி வந்தது அப்படின்னா 3 முடிச்சிங்களா, அடுத்து 5 முடிச்சிங்களா, வரலையா, தென் 7 டேபிள் அந்த மாதிரி போட்டே போகணும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வருது வந்து அந்த அளவு கேட்க மாட்டாங்க. பட் இது வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் செட்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் நீங்க வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து இந்த 1 வர மாதிரி என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் 21 அப்படி இருக்கு அப்படின்னா 1ங்கிறது வர மாதிரி என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 1 வரும், 1 into 1 பண்ணா 1 வரும். அதர் தன் தட் அதாவது ஒன்ஸ் டிஜிட்ல சொல்றேன். 9 into 9 பண்ணீங்கன்னா 81, ஒன்ஸ் பிளேஸ்ல 1 வருதா. ஸோ இந்த மாதிரி எதுலாம் வரும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்க ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சால்வ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சம் சால்வ் பண்றதும் உங்களுக்கு வந்து ஃபெமிலியரா வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் prime factorization has been done. ஸோ இங்க சில ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, இதுல எது வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் படி போட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இதை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 6ங்கிற நம்பர் வந்திருக்கு. 6 இஸ் பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்ப கண்டிப்பா இது வர சான்ஸ் இல்லை. இது வரலாம், பட் இங்க 4 வந்திருக்கு இல்லையா, 4ங்கிறது பிரைம் நம்பர் கூட. ஸோ இந்த ஆப்ஷனும் கட் ஆகுது. ஸோ ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இந்த 2 வந்து எது வரும் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ 54ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 54 உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, இப்போ 2 into 3னா 6, 6 into 3 18, 18 into 3 54. ஸோ இது கரெக்டா இருக்கு. பட் இது கரெக்டா இருந்தாலும் அடுத்ததையும் நீங்க செக் பண்ணணும். 76, 76 2 into 4, 2 into 2 4, 4 into 19 என்ன வரும், 36, 3 70. அப்ப இதுவுமே நமக்கு ரெண்டுமே நமக்கு வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிருக்காங்கிறது அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து மல்டிபிள் சாய்ஸ்லயே 2 ஆப்ஷன் வர மாதிரி உங்களுக்கு IIT JEE அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? I am the smallest number having 4 different odd prime vectors. Can you find me? ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் சொல்லிட்டாங்க. பட் வந்து ஆட் பிரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வரும், அதுவும் டிஃப்ரெண்ட் 4 ஆட் பிரைம் நம்பர்ஸ் வரும். ஸோ இந்த ஆட் பிரைம் நம்பர்ஸ் எடுக்கும்போது நம்ம எந்த நம்பரை வேணாலும் எடுக்கலாம் ஆட் பிரைம் நம்பர்ஸ்ல டிஃப்ரெண்டா. ஸோ ஐ ஆம் த ஸ்மாலஸ்ட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பிரைம் நம்பர்ஸ் ஆட் பிரைம் நம்பர்ஸ் எடுத்தாதான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வரும். ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். So 4 different odd prime factors na என்னென்ன வரும் அப்படின்னா 2ங்கிறது ஆட் கிடையாது, ஈவன். ஸோ 3, 5, 7, 11.
ஸோ இது நாளையும் மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சர் மாதிரி தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் இதை தவிர்த்து அடுத்து உள்ள நம்பர் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்மாலஸ்டா இருக்க சான்ஸ் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் 3 விட்டுட்டு 5, 7, 11, 13 எடுத்தாலுமே உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி வரதுமே இதை விட சின்னதாக தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அப்படிதான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ 3 × 5 × 7 × 11. So 3 × 5 15 × 77. 15 × 77 solve பண்ணீங்கன்னா 35 10 5 7 5 5 8. So 800 and 310 5 7. $1155. 1155 is the answer. Okay. So இந்த வீடியோல இதோட முடிந்தது. So அடுத்த வீடியோல இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். Thank you.